நான் தூங்கிட்டேன் பேக்கை வச்சுட்டு. எழுந்திரிச்சு பார்க்குறேன் பேக்கை காணும். எனக்கு அப்படியே அழுகனா தாங்கவே முடியல. இன்னும் நாளைக்கு ஆடிஷன் இருக்குது, என் கையில் ₹1 கூட இல்லை, எல்லாம் பேக்கில் தான் இருக்குது. நாளைக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸும் பேக்கில் இருக்குது. நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸும் அந்த லோயரும் அந்த பனியனும் அந்த மொபைல் தான் கையிலேயே வச்சுருக்கேன். அப்படியே இது எல்லாம் காணா போயிடுச்சு. ஹெட்ஃபோனு எல்லாம் காணா போயிடுச்சு. அப்புறம் எப்படி அதெல்லாம் இது பண்ணீங்க, மேனேஜ் பண்ணீங்க? அதுவும் புது ஏரியா. மன வருத்தமாக போயிடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமே அப்படின்ட்டு. ஒன்றும் தெரியல நமக்கு. ட்ரெயின்லேயே நான் அப்போ தான் பயணம் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ட்ரெயின்லேயே போகிறேன் சென்னைக்கு. ஆனால் மற்றவங்களாம் இருந்தால் அது மாதிரி ரிசர்வ் பண்ணி போகணும், மறுநாள் வந்து ஃபேஸில் அந்த சுணக்கம் தெரியக்கூடாது, அந்த டயர்லாம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க, ரிசர்வேஷன்லாம் பண்ணி வருவாங்க. நீங்கள் எப்படி வந்து டிக்கெட்டே அங்கே தான் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் தான் டிக்கெட்டே எடுத்தேன். வந்து எடுத்துட்டு காலையில் வெறுங்கையோட வந்து எக்மோரில் இறங்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும், ஒரு ஈவெண்ட்டு போனாலும் சரி, ஒரு எங்கே போனாலும் சம்பாதிக்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சபரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது ஒன்றும் தெரியாது எனக்கு. உங்கள் காசெல்லாம் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். எடுத்து செலவு பண்ணிக்கிட்டான்னு பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அப்படியாப்பட்ட நண்பர்களை நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு வெறுங்கையோடு நிற்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ பேக்கெல்லாம் தொலைச்சிட்டேன், என்கிட்ட ₹1 இல்லை, நான் ஆடிஷன் போகணுன்னு காலையில் 6 மணிக்கு மெசேஜ் போட்டு விட்றேன் குரூப்பில். அவன்கிட்ட இருந்த பணம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 6000